ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற ஒரு போரை பற்றி தான் நான் பேச போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன், எனக்கு என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன் சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் ரெகுலராக உங்களை தக்காளி வெங்காய விலை ஏறுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வைக்கிற பாதி விலையை ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் டெய்லி போகிற பெட்ரோல் டீசலோட விலையும் ஏறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவும் தான் போர் போயிட்டுருக்கு. பட் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரியான சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அவங்களோட இடத்தெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சரி, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு தான் போர். அப்புறம் இருக்கிற ஈரான் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் துபாயில் இருக்கிற நிறைய இடங்களை போட்டு அடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க சவுதி அரேபியாவில். ஸோ அதுதான் என்ன சொல்லி ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக இருந்துன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் யாருக்கு போர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இஸ்ரேலுக்கும் நம்ம ஈரானுக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு போர் வந்துச்சு. இதை வந்து சப்போர்ட் பண்ணது தான் வந்துன்னா அமெரிக்கா. அதாவது இஸ்ரேலை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது வந்துன்னா அமெரிக்கா தான். அதுக்கப்புறமே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இது ஒரு போராகவே மாறிடுச்சு. என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம இஸ்ரேல்